மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புவியியல் பாடம் முக்கியமானது. இது பூமி. இந்த பூமியின் மையத்தில் மேற்கிலிருந்து கிழக்காக செல்வது நிலநடுக்கோடு. இது 0 டிகிரி. நிலநடுக்கோட்டிலிருந்து 23 டிகிரி வடக்க செல்வது கடகரேகை. இதை பற்றி சென்ற பதிவில் விரிவாக விளக்கி சொல்லியிருந்தேன். அந்த பதிவை பாருங்க. இப்போ இந்த பதிவில் சொல்ல வேண்டியதை சீக்கிரமாக சொல்லிடுறேன். இந்த நிலநடுக்கோட்டிலிருந்து தெற்க 23 டிகிரி மகர ரேகை இது. இப்போ சூரிய கதிரானது மார்ச் 21 நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும். அதற்கடுத்து ஜூன் 21ஆம் தேதி கடகரேகையில் செங்குத்தாக விழும். அதற்கடுத்தது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும். அதற்கடுத்தது டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையில் செங்குத்தாக விழும். திரும்ப மறுபடியும் மார்ச் 21 நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும். இதுதான் சூரியனுடைய செங்குத்து ஒளி, சூரிய ஒளி செங்குத்தாப்படக்கூடிய சுழற்சிகள். இப்ப இந்த செங்குத்தாப்படக்கூடிய இந்த சூரிய கதிர்களை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப கவனிங்க, இந்த ஜூன் 21ஆம் தேதி நல்லா தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். இதுதான் குழப்பம் ஏற்படும். இது நல்லா கவனித்து புரிஞ்சிங்கன்னா இது குழப்பம் ஏற்படாது. இங்கே ஜூன் 21ஆம் தேதி கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழுவதால் இந்த வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கும். எங்கெல்லாம் சூரிய கதிர் செங்குத்தா விழுதோ அங்கெல்லாம் நீண்ட பகல் பொழுது இருக்கும். இப்போ வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதுனா இங்க தென் அரைக்கோளத்தில் குறுகிய பகல் பொழுது. ஏன்னா 24 மணி நேரத்தில் இது நீண்டு போச்சுன்னா இங்க குறுகி போயிடும். ஞாபகம் வச்சிங்க. அப்போ இந்த வட அரைக்கோளத்தில் ஜூன் 21 நீண்ட பகல் பொழுதுனா அந்த அதுல கடகரேகையில் சில நாடுகள்லாம் அர்த்தம். இந்த வட அரைக்கோளத்தில் இருக்கிற நாடுகள்லாம் நீண்ட பகல் பொழுது. அப்ப தென் அரைக்கோளத்தில் இருக்கிற மகர ரேகையில செல்ற நாடுகளுக்கெல்லாம் குறுகிய பகல் பொழுது. அடுத்தது இங்க வாங்க. மார்ச் 21 செப்டம்பர் 23 சூரிய கதிர் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழுவதால் இது சமநேர இரவு பகல். அதாவது இரவும் பகலும் சமமாக இருக்கும். இப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில் செல்லும் நாடுகளுக்கெல்லாம் அந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 சமநேர இரவு பகலா இருக்கும். அடுத்தது இங்க வாங்க. சூரிய கதிர்கள் டிசம்பர் 22 அன்று மகர ரேகையில் செங்குத்தாக விழுவதால், டிசம்பர் 22 அன்று மகர ரேகையில் செங்குத்தாக விழுவதால் இங்க தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். இங்க
வட அரைக்கோளத்தில் குறுகிய பகல் பொழுதாக இருக்கும். தேதி ஞாபகம் வச்சிங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழுவதால் தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கும். இங்க அதே டிசம்பர் 22 இங்க நீண்ட பகல் பொழுதுனா வட அரைக்கோளத்துல குறுகிய பகல் பொழுது. இப்ப இந்த மாசம்லாம் நாம இந்தியா வட அரைக்கோளத்துல இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நீண்ட பகலா இருக்கும், இரவு நீண்ட இரவா இருக்கும், குறுகிய பகல் பொழுதா இருக்கும். இப்ப இதுதான் கால அளவு. அதனால மறுபடியும் சொல்றேன், டிசம்பர் 22 மகர ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழுவதால் தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கும், வட அரைக்கோளத்தில் குறுகிய பகல் பொழுது இருக்கும். இப்ப பகலை வச்சுட்டு சொல்லிட்டேன். அடுத்தது இரவை பார்ப்போம். இப்ப இந்த ஜூன் 21 கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தா விழுந்ததுன்னா இங்க டிசம்பர் 22 சூரிய கதிர் மறுபடியும் சொல்றேன், இங்க பாருங்க, ஜூன் 21 கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் பொழுது இங்க மகர ரேகையில் சாய்வாக விழும். அப்ப இங்க எங்க சாய்வாக விழுதோ அங்க நீண்ட இரவு பொழுது இருக்கும். அதே போல இங்க டிசம்பர் 22 அன்று மகர ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழுவதால் வட அரைக்கோளத்தில் சூரிய கதிர் சாய்வாக விழும். அப்ப இங்க சாய்வாக விழும் பொழுது இந்த வட அரைக்கோளத்துல நீண்ட இரவு பொழுதாக இருக்கும். இது என்ன கான்செப்ட்னா, இங்க ஸ்ட்ரைட்டா விழும்பொழுது இங்க சாய்வா இருக்கும், இங்க ஸ்ட்ரைட்டா விழும்பொழுது இங்க சாய்வா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. எங்க செங்குத்தா விழுதோ அங்க நீண்ட பகல் பொழுது, எங்க சாய்வா விழுதோ அங்க நீண்ட இரவு பொழுது. இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த தேதி மாதம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இதை ப்ளே பண்ணி பாருங்க. மறுபடியும் குழப்பம்னா நேரடி வகுப்புல வாங்க, பிளாக் போர்டில் போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இதிலிருந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதனால இந்த வீடியோவை பாருங்க. நான் சொன்ன மாதம் தேதியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதை மனப்பாடம் பண்ணா மறந்துடும். அதனால 8 விஷயம் இருக்குது. இல்லை, இந்த 8 விஷயத்தையும் இதில் ஞாபகம் வச்சுங்க. புரியலன்னா நேரடி வகுப்பு வாங்க, இன்னும் தெளிவாக விளக்கி உங்களுக்கு புரியுத அளவுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அடுத்த பதிவில் பற்றி இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.